வெல்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ஹிங்காட்டா பேபிடா. இன்றைக்கி நம்ம சர்வைவல் ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். ஐஸ்லாண்ட் ஆஃப் சர்வைவல் அந்த கேம் தான் விளையாட போகிறோம். கரெக்டாக தெரில, அந்த கேம் தான் நினைக்கிறேன். அது இந்த கேமுக்குள்ளே நம்ம போன பார்ட்டில் வீடு கட்டியிருக்க மாட்டோம், பாதி கட்டியிருப்போம். அதில் இன்றைக்கி சீலிங் வச்சு டோர் வச்சு அதில் இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணுறது தான் இந்த பார்ட் 2. தேர்ட் பார்ட்டு நீங்கள் சீக்கிரமாக போடணுன்னா நீங்கள் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் அப்படியே கேம்குள்ளே போகிறேன். காய்ஸ், என்ன நடந்துச்சுன்னே தெரில. நம்ம வீடு கட்டியிருந்தோம், அந்த வீட்டு வேறு உடச்சிட்டாங்க போல. நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கட்டினோம். பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு விட்டு உடச்சலாம். எடுத்துக்கிட்டேன். இந்த மலை உச்சியில் கட்டலாம். இங்கே குதிரை இருக்குதா? மறக்காம இந்த வீடியோவில் சொல்லுங்க எப்படி குதிரை ட்ரெயின் பண்ணுறதுன்ட்டு. இந்த குதிரை வேணாம் இருந்துட்டு போகுது, மறைஞ்சிருக்கு. இங்கே இருக்கு. டேஞ்சரஸ் பிளேஸில் இருக்கிறாங்களாம். அது ஜாம்பி இருக்கு. கட்ட போகிறோம். வந்து நம்ம பேஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வால் போட்டுக்கலாம்.
எக்ஸ்ட்ரா போட்டாச்சா? மாற்றி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டேங்க. சரி அப்படியே கட்டுவோம். அது ஒரு இடம் மாதிரி சந்தோஷம். நான் படுத்துவங்களுக்கு இந்த கேம் தூங்க முடியுமா தெரியல. இந்த கேம் முடித்தோடனே ஆர்க் மொபைல் போட்டோம், இல்லை ஆர்க் அல்டிமேட் சர்வைவல் எடிஷன் போட்டோம். இப்போ டோர் தான் வைக்கணும். இந்த டோர் காணும், விண்டோ தான் இருக்குது. எங்கடா டோரு? எங்கே காணும்? சிங்கிள் டோர். இப்போ சீலிங் வச்சிடலாம். மேலே கூரை. நம்ம கட்டின வீடியோ உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ இன்னொரு வாட்டி கட்டுற மாதிரி. உட்டு பார்த்துலையா? ஆமாங்க, உட்டு பார்த்து. அப்படியே ஒரு பெட்டு வச்சாச்சு. அப்படியே ஒரு கேபினெட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வெளியே போய் வச்சுக்கலாம். என்ன டோர் திறக்க முடியல. மறக்காமல் இந்த வீடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு என் ஐடியா வச்ச மாதிரி ஒரு கட்டினேன்.
இது வந்து என்னது? யூஸ் ஸ்பாய்லர் யூஸ் மெயின்டெனன்ஸ். ஓ, கெட்டு போகாமல் இருக்கிறதா? அனிமல் ஃபேட்டு. இந்த கேமில் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலையே. சரி, பிளேஸ் ஏ கேபினட். இருங்க கைஸ், இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம். நாம் எதுவும் வேறு எதுவும் கிராஃப்ட் பண்ண முடியுமா நம்மளால்? கேம்ப் ஃபயர் கட்டுவோமா? கேம்ப் ஃபயரு கன்னுக்கு இத்தனை தேவை. எனக்கு தேவையில்லை. கேம்ப் ஃபயர் இங்கே கட்டணுமா இல்லை வெளியே கட்டணுமா? கேம்ப் ஃபயர் யூஸ். ஆஹா, ஓ, ரெசிபி கொடுத்துருக்குறாங்க. என்கிட்ட இப்போ என்ன கறி இருக்குது? இருங்க பார்ப்போம். என் பேக்கில் என்ன கறி வச்சுக்கிறேன்ட்டு பார்க்கலாம். ஹைட்டு எதுவுமே கறியே இல்லை கைஸ். வாங்க நம்ம இன்றைக்கி போய் ஏதோ ஒரு வேட்டை மாதிரி போய்ட்டு வரலாம். கிராஃப்டில் இந்த மாதிரி ஸ்பியரு கிளப்பு அந்த மாதிரி இருக்கா? ஐட்டம் பேட்டில் கிளப்பு தான் ஈஸி. இப்போதைக்கு நம்மளால கிளப்பு மட்டும்தான் செய்ய முடியும். இந்த கிளப்பு செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டுனா கிளப்பு செஞ்சோடனே இப்போ நம்ம வெளியே போய் வேட்டையாடி ஏதோ ஒன்று. கீழே ஒரு குதிரை பார்த்தோம்ல, கொல்லலாமா? கீழே போய் இங்கே ஒரு மாடு இருக்கு. மாடை கொள்ள அடியே விட மாட்டேங்குது. எங்கங்க இதுக்கு அடியே உள்ள மாட்டேங்குது? புரியுதா? காய்ஸ், கரடி. கரடிங்க. இந்த மானை மட்டும் அனுப்பி விட்டுறவே கூடாது. லாஸ்ட் ஒரு கைஸ் அதுக்குமே கரெக்டாக வீட்டு சைடே கூட்டிகிட்டு போயிருக்கு. என்ன கொடுத்துருக்கு? என்ன கைஸ் எதுவுமே கொடுக்கல. விஷன்னு நம்ம கொடுத்துருக்கு. வாங்க இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் செஞ்சு பார்த்துக்கலாம். செஞ்சுட்டோம்னா அது தெளிவாக இருக்கும். நம்ம கிட்ட வெரி குட் சாப்பாடு. கதவை எதுக்கும் சாத்தியம். பதினஞ்சு போடும். சாப்பாடு ஃபுல்லாக இருக்கு. நல்லா தான் கைஸ் இருக்கும் போல.
இதுக்கு பேர் தான் என்ன தெரியல. பீரோ இல்லைங்க, வேறு என்னமோ. சரிங்க, என்னென்னலாம் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளால் பண்ண முடியும்னு பார்ப்போம். கோடு லாக் இது எப்படி கிடைக்கும்? ட்ரெஸ் இருக்குது, ஒரு பேண்ட்டு வேணும் கண்டிப்பாக. ஒரு பேண்ட் செய்ய முடியாதா? இப்போ நம்ம ஸ்டோரேஜ் போட்டி செஞ்சுட்டோம். இதில் நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். வேற என்ன தேவையான மெயின் ஐட்டம்? அவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கிறது. சரி, இப்போ நான் பிளேஸே கேபினட் தூங்க முடியாது போலங்க. நாம தான் போய் படத்துக்கு போல. கைஸ், இதில் அப்படியே வெளியே போகணும். சேவ் ஆகிக்குமா? சேவ் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். கோட் லாக் எப்படி தயாரிக்கிறீங்க? இந்த கோட் லாக் இருக்குது, இதை தயாரிக்கணும்னா கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் பார்ட் 3 போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கேபினெட் வச்சு, அப்புறம் நம்ம அந்த வீடு உடஞ்சி போச்சு, இன்னொரு வீடு கட்டி, இந்த வீடை கொஞ்சம் ஆல்ட்ரேட்லாம் பண்ணி, பெட்லாம் வச்சு, ஸ்டோரேஜ் பாக்ஸ் கட்டி, சமைக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம குதிரையை எப்படி பிடிக்க முடியுமா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்வேர்டு கோட் லாக்கை தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். மறக்காமல் ஹின்னாட்டா போய் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.